தமிழ் மக்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இன்றைக்கி வில்லேஜ் பாட்டி சமையலில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன டிப்பு தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ சமையல் மாதிரி இருக்குதா இல்லை டிப்ஸா அப்படிங்கிறது கூட எனக்கு சொல்ல தெரியல. ஆக்சுவலாக வந்துட்டு நேற்று புளிக்குழம்பு செஞ்சுருந்தேன். சின்ன வெங்காயம் பூண்டு போட்டு புளிக்குழம்பு செஞ்சுருந்தேன். அது கொஞ்சம் மிச்சமாயிடுச்சு. இப்போ என்னென்னா சரி இன்றைக்கி கொஞ்சம் சாம்பார் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த குழம்பையும் வேஸ்ட் பண்ணாமல் நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஏன்னா புளிக்குழம்புலேயும் சாம்பாரில் சேம் அதே இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நம்ம போட போகிறோம். அதனால இப்படி ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 தக்காளியும் பருப்பும் மட்டும் வேக வச்சுட்டு நான் இந்த பருப்பை புளிக்குழம்புல நான் சேர்த்திக்க போகிறேன். நான் வீடியோக்காகன்னு சொல்ல வரல, நிஜமாக சொல்கிறேன். நம்ம கௌரி கிருஷ்ணா அந்த மாதிரி ஹோட்டல்ஸ்லாம் எப்படி சாம்பார் தோசை இட்லிக்கெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி டேஸ்ட்டில் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பொள்ளாச்சியில் கௌரி கிருஷ்ணா ஹோட்டலில் இதே மாதிரி தான் இருக்கும் சாம்பார் டேஸ்ட்டு. அந்த ஞாபகம் எனக்கு வந்துச்சு. நீங்கள் வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் அந்த பாவக்காய் தவிர மற்ற வேறு காய் போட்ட புளிக்குழம்புல நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஏன்னா பாவக்காய் போட்டு நம்ம சாம்பார் வைக்க மாட்டோம் இல்லையா, அதனால். ஸோ இது என்ன பண்ணிட்டேன்னா, பருப்பை புளிக்குழம்புல சேர்த்துட்டு நான் கொஞ்சம் பருப்புக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக காரம் வேணுங்கிறதுக்காக ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துட்டேன். ஏன்னா மற்றபடி பூண்டு வெங்காயம் தாளித்தது எல்லாமே அதில் இருக்குது. நான் இப்போ தக்காளி நேற்று நான் தக்காளி போடல புளிக்குழம்புக்கு, அதனால நான் பருப்பில் இப்போ 2-3 தக்காளி போட்டு வேக வச்சுருந்தேன். இப்போ அந்த பருப்பு கழுவின தண்ணியும் குக்கர்லாம் இது பண்ணி ஊற்றியாச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது கொதிக்க விட்டு நம்ம இறக்கிற வேண்டியது தான். நான் ஆக்சுவலாக தோசைக்காகன்னு தான் காலையில் வேறு வேலை இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு இது ட்ரை பண்ணி பார்க்கலாம் தோசைக்கு சைட் டிஷ்க்கு அப்படின்னு சொல்லி தான் வச்சேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். பூண்டு வெந்தயம் கடுகு இதெல்லாம் போட்டு நம்ம தாளித்து எல்லாம் ரெடியாக இருக்குது. பெருசாக நம்மளுக்கு வேறு வேலையே கிடையாது. அந்த புளிக்குழம்பையே கூட சூடு பண்ணி நம்ம சாப்பிட்லாம், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். தோசைக்கு புளிக்குழம்பு விட சாம்பார் தானே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி செஞ்சோம். அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. இந்த வீடியோவும் இந்த டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி ஒரு நல்ல சமையலோடு உங்களை வில்லேஜ் பாட்டி சமையல் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.